பிரியமானவர்களே, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சக்ஸஸ்ஃபுல் லைஃபுக்கு நம்மளோட ஒப்பு கொடுத்துதல் ரொம்ப முக்கியங்க. எல்லா காரியத்திலுமே எதா இருந்தாலும் சரிங்க. நம்ம கடவுள்கிட்ட ஒரு காரியத்தை இப்போ ஒரு ஆண்டவரோட காரியமாக ஆண்டவர் ஒரு காரியத்தை இந்த பூமியில் செய்யணும்னு சித்தம் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதை செய்யணும்னா நீங்கள் ஒப்பு கொடுத்தாதே அவர் அது உங்கள் வாழ்க்கையில் அந்த சித்தத்தை செய்கிறதுக்கு அவர் உங்களை கைட் பண்ணுவார். நீங்கள் அந்த காரியத்துக்கு மனசு ஒத்து போகலைன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் நான் அந்த காரியத்தை செய்ய வரமாட்டேன்னா அவரும் ஒதுங்கிடுவாருங்க. நீங்கள் என்றைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ அன்னைக்கு தான் அவர் அந்த காரியத்தை உங்கள் மூலமாக நிறைவேற்றுவாருங்க. அப்படி தாங்க ஏசப்பாவுக்கே அந்த சோதனை வந்துருப்பாருங்களே. ஏசப்பாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 26 அதிகாரத்தில் அவர் போய் ஒப்பு கொடுக்குறாரு. உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது அப்படின்னு அவர் ஒப்பு கொடுத்த பிறகு தாங்க யூதாஸ் அந்த ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு இவங்களை ஏசப்பா முத்தமிடுவாங்க, அதுக்கடுத்து கைது பண்ணுவாங்க. அதுக்கு பிறகுதான் அவர் சொல்லுவார் வேலை வந்ததுன்னு சொல்லுவாருங்க. அப்போ தேவனுடைய சித்தம் அந்த பூமியில் செய்வதற்கு நம்ம என்ன ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில் என்னன்னு கேட்டால், நாமே ஒப்பு கொடுக்கணுங்க. ஆண்டவரே உங்களுடைய சித்தம் செய்ய நான் ஒப்பு கொடுக்குறேன், என்ன செய்யணும் ஆண்டவரே, எந்த வழியில் போகணும்னு சொல்லி நீங்கள் டெய்லி அர்ப்பணிச்சு பாருங்களேன். உங்களோட அர்ப்பணிப்பு, உங்களோட ஒப்பு கொடுத்தல் கரெக்டாக தேவனுடைய சித்தம் உங்களோட வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு அது உதவியாக இருக்குங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.